வணக்கம். இது உங்கள் ஜெருஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஜெர்மனி நாட்டில் முஞ்சங்களப்பாக்கண்ட நகரத்தில் ஹோல்டன் இடத்துல நிற்கிறோம். இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி ஒரு கோயில் பெருநாள் உண்டு. அந்தோனியார் கோயில் பெருநாள். யாழ்ப்பாணத்தில் பாசூர் அந்தோனியார் கோயில் பெருநாள் நேரத்தில் அந்த பாசூரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற இந்த முஞ்சங்களப்பாக்கிலே அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பெருநாளை இங்கே செய்யணும். அது எப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க எல்லாரும் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற இவருடைய திருவுருவத்தை தாங்கிய இந்த கொடியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளார். இந்த கொடி வானத்திலே உயர பறக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமும் உம்மை நோக்கி உயர பறக்கவும், இதை உற்று நோக்குகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய உணக்கண்களாலே இவருடைய திருவுருவத்தை பார்க்கும் தோறும் உங்களுடைய ஞான கண்கள் திறக்கப்படவும், உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய வாழ்வு மற்றும் முழுதாக மாற்றப்படவும் உம்மை இறந்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவர் இந்த கொடியையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொடியேற்றல் வைபவத்தை தொடர்ந்து எல்லா பக்தர்களும் இப்போது ஆலயத்தில் செல்கிறார்கள். ஆலயத்தில் பூசை ஆரம்பமாக இருக்கிறது.
அந்தோணியாரின் திட்டம் இறைவனுடைய திட்டம். ஏனென்றால் அவருடைய வாழ்விலே பல விடயங்கள் தான் நினைத்தது நடைபெறவில்லை. இவ்வாறு நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இன்று நான் இங்கே அந்தோணியாருடைய கோடி அற்புதங்களும் நம்முடைய வாழ்விலே நாம் இந்த அற்புதங்களின் காரணிகளாக மாற முடியும் என்பதும் என்னுடைய தலைப்பாக. அந்தோணியாரை மதுவை புனிதர் என்று சொல்லுவதற்கு அப்பால் கோடி அற்புதர் பல அரும் செயல் செய்பவர் என்று பார்ப்பது மிகவும் பொருத்தமான. வாழுகின்ற பொழுதே பல அற்புதங்களை செய்தவர். ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அதே நேரம் இன்னொரு இடத்திற்கும் செல்பவர் அந்தோணியார். அவருடைய பல புதுமைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருமுறை ஒரு காவலனை சந்திக்கின்றார். படைவீரன் அவன் கிறிஸ்தவர்களை கத்தோலிக்கர்களை ஏளனமாக பார்க்கின்ற ஒருவன். அவன் சொன்னான், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வரும் பித்தள ஆட்டக்காரன், இவர்கள் எதுவெல்லாம் செய்கிறார்கள், பல மாயா ஜால விளையாட்டுகள் எல்லாம் செய்கின்றார்கள், இவர்களுடைய நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்தோணியார் இருந்த அந்த இடத்திலே இந்த படைவீரனும் உணவருந்த வருகிறார். அப்பொழுது அவர் அந்தோணியாரை பார்த்து சொல்லுகின்றார், இதிலே இருக்கின்ற இந்த கண்ணாடி குவளை இது நிலத்திலே விழுந்து நொறுங்கவில்லை என்றால் நீர் சொல்லுகின்ற அந்த அற்புதத்தை பற்றி, நீர் பேசுகின்ற அந்த இயேசுவை பற்றிய நம்பிக்கையை நான் பெறுவேன். ஆனால் அது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. இந்த குவளை நொறுங்கத்தான் போகிறது. நீங்கள் சொல்லுகின்ற இந்த அற்புதங்களை பற்றி அல்லது இயேசுவினுடைய வல்லமையை பற்றி நான் நம்ப போகின்ற விடயம் நடக்கப் போவதில்லை என்று சொல்லி அந்த வேளையிலே இந்த படைவீரன் அந்த குவளையை சாதாரணமாக போடுவது போல போடாமல் அவன் அடித்து இறுக்கி போட்டான். இங்கே அற்புதம் என்னவென்றால் அந்த குவளையுடையவில்லை, மாறாக அந்த நிலத்தினுடைய அந்த மாவுடைய அவனுக்கு ஆச்சரியம். அவன் மன்னிப்பு கேட்டான். தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற வாழ்வாக இது நம்பிக்கையினத்திலே இருந்த ஒருவரை அற்புதத்தின் வழியாக தூய அந்தோணியார் அழைத்தபடியமாக எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கதை. கழுதை விழுந்தால் படியிட்டு தூய அந்தோணியாருடைய நற்கருணையை வணங்கிய
மங்களம் நிகழ்பவனி எங்குமே கொண்டாட மானர் குழாம் கொண்டு கூட மங்காத பரிசுத்தமானதிரு மறைமேவி மங்களம் பணிந்து பாட தங்க அன்புனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோனியாரே அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோனியாரே ஒன்றாய் இணைந்து நாங்கள் என்று முன் புகழ் பாட ஒன்றாய் இணைந்து நாங்கள் என்று முன் புகழ் பாட கோடி அருள் வேண்டும் எமக்கு வேறென்ன வேண்டும் அன்போடு அருள் வேண்டும் எமக்கு வேறென்ன வேண்டும் அந்தோனியாரே எங்களுக்காக வருந்தன நம்பி வந்தோம் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோனியாரே மூவாதை பிணி நீக்கி முதல்வனை கரத்தோந்தி மூவாதை பிணி நீக்கி முதல்வனை கரத்தோந்தி ஆதாரம் நமக்கருளும் அப்பா சுதநாதா ஆதாரம் எனக்கருளும் அப்பா சுதநாதா அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோனியாரே. நீட்டிய கரங்களிலே மலனை ஏற்றி நிற்று நாம் நீட்டிய கரம் குளிர நீ தர வேண்டி இருந்து வேண்டிய வரம் தருவாய் வள்ளல் நீரந்து
ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. போல இப்பொழுது அப்பொழுது இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள, பதுவை நகர் தனில் வளர்ந்து பாசை நகர் தனில் வந்து கோவில் கொண்டே புனிதரே பாலக யூடியூபர் வாரார் விடுங்கோ வழி. பருவை நகர்த்தருள் வளர்ந்து பாசி நகர்த்தருள் வந்து கோவில் கொண்டே புனிதரே திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களின் நரக நெருப்பில் வீழ்த்தருளும், எல்லோரை விண்ணுலக பாதையில் வழி நடத்திருளும். உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக செய்தருளும். திருமாமணி பவனி வாரே மாமணி திருமாமணி பவனி வாரே வராரே கொடை தந்த வள்ளல் நடை கொண்ட மிள்ளல் கொடி கொண்ட அண்ணல் உடை தந்த கண்ணல் கொடி கொண்ட வள்ளல் நடை கொண்ட அண்ணல் கொடி கொண்ட அண்ணல் உடை தந்த கண்ணல் வளர்ந்த மலமன்றம் வீச
புகழ் மாமணி பவனி வாராரே மாமணி புகழ் மாமணி பவனி வாரார் கலை மாமணி புகழ் மாமணி பவனி வாரார் செந்தாமல் தூதன் சங்கையர் மாதன் சங்கரம் பாலன் நெஞ்சிய நீ செங்காலப்பாலன் நெஞ்சிய சீல சங்கரம் பாலன் நெஞ்சிய நீதன் புகழ் நிதி பொங்க நவீதி தங்க புகழ் நிதி பொங்க நவீதி தங்க துயிதி துயிதன பவனி வராரே நீதி திரிசன பவனி வாரார் நீதி திரிசன பவனி வாரார் சங்கல் பாத்தி முடங்கள் வீர் அதிமாமணி புதுமாமணி பவனி வாராரே அடி மாமணி சுதி மாமணி பவனி வாரார் அடி மாமணி சுதி மாமணி பவனி வாரார் அலை கடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா விளங்குதையா கண்டேசத்தின் பாதை நற்செய்தி ஓதியமே பேய் பணி பிசு பசி பஞ்சம் ஒத்தி தம சத்தியவாதம் மத்துவ நித்திர வீரம் தம சத்தியவாதம் மத்துவ நித்தம தீரம் புதுமையிலே பணிபுரிய பதுவையிலே சிறந்தவரே அலை கடல் அமிழ்தினை வணங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா விளங்குதையா அந்தோணி நாமம் அன்பெனும் வீதம் வந்தனை தேடி வலம் வருவார் தரிசனம் தந்திடுவார் கோடி நவம் ஆண்டுகள் ஆண்டுகளாய் தமிழர் அடியே வாழுகின்றோம். அடிமை விலங்குடைப்பாய் தேடி வரம் வருவார் தரிசனம் தந்திடுவார் கோடி நவம் பொழிவார் எங்கள் துணையில்லா தீர்த்திடுவார் இத்துடன் சுற்றுப்பிரகாரம் நிறைவுற்றது. எல்லா பக்தர்களும் ஆலயத்தினுள் செல்கிறார்கள். அடுத்ததாக ஆலயத்தினுள் ஆசீர்வாத பூசையும், ஆசீர்வாத பூசையை தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள்.